அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால் செய்திகளுடன். தொடர்வது உள்நாட்டு செய்தி. கிளிநொச்சி மக்களங்காடு கமக்கார பகுதிக்குட்பட்ட பகுதிக்குள் இன்று அதிகாலை நுழைந்த காட்டு யானைகள் வேளாண்மை நெற்செய்கையை சேதப்படுத்தியுள்ளன. மகிழங்காடு கமக்கார பகுதிக்குட்பட்ட திருவையாறு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் பல ஏக்கர் நெற்செய்கையை சேதப்படுத்தியுள்ளன. நோய் தாக்கம், உர நெருக்கடிகளுடன் முன்னெடுக்கப்பட்ட வேளாண்மை செய்கை தற்போது அறுவடையை அண்மித்துள்ள நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக தமது பகுதிகளுக்குள் நுழையும் காட்டு யானைகளினால் தாம் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உலக்கி அடிச்சு எல்லாம் நாசமாக்கி எல்லாம் தின்னுட்டு போயிட்டு முழுக்க இதுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த விதைச்சி செலவழிச்சு செய்கிறோம். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க தான் வேணும். இதுக்கு போன வருஷம் யானை வந்து பெரிய அட்டகாசம் செய்துட்டு போயிட்டு அதே மாதிரி இந்த வருஷமும் அதே டைமுக்கு வரவழைக்கிட்டு இப்போ 45 நாள் பயிர் ஆயிட்டு இதுக்கு பிறகு ஆனை ஒன்று மேயும்னு சொன்னால் நாங்கள் அறுவடை துப்புரவா செய்யலாம் போயிடும். இப்போ இதுக்கு கொண்ட அதிகாரிகள் எதுவும் ஆனை வெளியில் ஒன்று அமைச்சு தந்தால் விவசாயிகளுக்கு இது நன்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்வது சர்வதேச செய்தி. கென்யாவில் வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.